ஒரு காட்டுல எல்லா ஆடுகளுக்கும் தலைவரா ஒரு ராஜா ஆடு ஒண்ணு இருந்துச்சாம். அந்த ஆடு தான் அந்த ஆட்டு கூட்டத்துக்கே மிகப்பெரிய தலைவராம். அப்ப அந்த ஆட்டுக்குட்டிகள் என்ன செய்யுது, அந்த இன்னொரு காட்டுல இருந்து மாறு காட்டுக்கு வந்து ஒரு சின்ன பாலம் இருக்கு. அந்த பாலம் வழியா தாவிருது. அப்ப திரும்பி அதனால வர முடியல. அந்த பக்கம் பார்த்தா சிங்கங்கள் நடமாடுற இடம் தான் அந்த காடு. அப்ப இந்த ஆடு என்ன செய்யுது, தன்னுடைய கூட்டத்தாருடைய குட்டிய காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பல முயற்சி எடுத்து அந்த பாலத்திலிருந்து தன்னுடைய குட்டிகள வந்து இந்த பாலத்து பக்கமா மாத்தி விட்டுருது. அப்ப இந்த பெரிய ராஜா ஆடு வந்து அந்த பக்கம் இருக்கு. சிங்கம் வர சத்தம் கேட்குது. அப்ப தன்னுடைய நான் ஆடுன்னு தெரிஞ்சுச்சுன்னா, அது எப்படி நம்மள வேட்டையாடி சாப்பிட்டுருன்னு சொல்லிட்டு, அங்கன ஒரு முகமூடி ஒண்ணு இருந்திருக்கு. அந்த முகமூடிய போட்டுக்கிட்டு, அந்த ஆடு "ஏய்! நான் தான் காட்டுக்கே ராஜா" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்துது. அத பார்த்தோன சிங்கம் படபடன்னு இது என்னதுடா இது வினோதமான ஒரு மிருகமா இருக்கு. நான் இப்படி ஒரு மிருகத்த இந்த காட்டுலயே பார்க்கவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, இனிமே இந்த இடத்துல ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது. இந்த காட்டுக்கு யார் வேணாலும் ராஜாவா இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஒரே ஓட்டமா ஓடி போயிருது. அத ஓடி போனோனே அத பார்த்துட்டு அங்க இருந்த நரி ஒண்ணு கேட்குது. "இந்த காட்டுக்கு நீ தான் ராஜா. அது ஒண்ணும் ராஜா கிடையாது. அது ஏதோ ஒரு விலங்கு. அது முன்ன பின்ன நான் அப்படி ஒரு விலங்கை நான் பார்த்ததே இல்லையே! வாங்க ராஜா போய் யாருன்னு என்னன்னு விசாரிப்போம்." அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவ கூட்டிட்டு போகுது. கூட்டிட்டு போனா ராஜா சொல்றாரு, "நான் வரமாட்டேன். நான் இங்கேயே நிக்கிறேன். நீ போய் விசாரிச்சுட்டு வா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இந்த நரியும் என்ன செய்யுதுன்னா, பக்கத்துல போய் பாக்குது. பாத்துட்டு மோந்து பாக்குது. இது வந்து ரொம்ப பிரியமான ஒரு வாசனை. இதுக்கு நம்ம ரொம்ப நெருக்கமான ஒரு வாசனையா இருக்குன்னு பார்க்கும்போது, நரி வந்து சிரிக்குது கெக்க புக்கியா, கெக்க புக்கியான்னு. ஏன்னா, அதுக்கு தெரிஞ்சு போச்சு இது வந்து ஒரு ஆடுடைய வாசனை அப்படின்னு. எதுக்கா ராஜா பயந்திருக்காரு அப்படின்னு சொல்லி சிரிக்கவும், அந்த ஆடு வந்து நம்மள ஆடுன்னு கண்டுபிடிச்சிருச்சோ அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஆடு ஒரு திட்டம் தீட்டி அதுவும் பதிலுக்கு சிரிக்குது. இந்த 2 பேரும் சிரிக்கிறத பார்த்துட்டு, ராஜாவுக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. ஃபர்ஸ்ட்டு நரி சிரிச்சான். இப்ப அங்கிட்டு இருந்த காட்டுக்கு ராஜாவானேன்னு சொன்னான். அவன் சிரிக்கிறான். 2 பேரும் சேர்ந்து சிரிக்கிறாங்களே! இதுக்கு இடையில என்ன இருக்கு? 2 பேருக்கு ஏதோ ஒரு தொடர்பு இருக்குன்னு சொல்லிட்டு ராஜாவுக்கு ஒரே குழப்பமா இருக்கு. அப்ப இந்த நரி சொல்லுது, "ராஜா, ராஜா இங்க வாங்க. இவன் வேற யாரும் இல்ல. நீங்க வேட்டையாடி சாப்பிடுற ஆடு தான்." அப்படின்னு சொல்லி சொன்னோனே, ராஜாவுக்கு வந்து என்ன சொல்றதுன்னே தெரியல. அப்ப இந்த ஆடு மறுபடியும் ஒரு திட்டம் போடுது. "ஏய்! நான் சொன்ன மாரியே நீ காட்டுக்கு ராஜாவே அழைச்சிட்டு வந்துட்ட பாத்தியா? நீ தான் சிறந்த நரி. நீ தான் இந்த காட்டுக்கே அடுத்த மந்திரி." அப்படின்னு சொன்னோனே, இந்த ராஜாவுக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு. அப்ப 2 பேரும் கூட்டு சேர்ந்துக்கிட்டு, "என்னை கொல்லலாம்னு திட்டம் போட்டிருக்கியா?" அப்படின்னு சொல்லிட்டு இந்த நரிய அந்த சிங்கம் அடிச்சு தூக்கி வீசிட்டு, "அம்மாடி எனக்கு இந்த காடே வேணாம்." அப்படி சொல்லிட்டு இந்த காட விட்டு ஒரே ஓட்டமா ஓடி போயிருச்சாம். இந்த கதையிலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம எல்லாரும் சில பேர் நரி மாரி இருப்பாங்க. ஆடா இருந்தாலும் சில சமயத்துல நம்ம நரி மாரி சிந்திச்சு செயலாற்றணும்.